எனக்குள்ள ஏதோ டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், பார்த்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் போட்டு கொடு. சரியா சென்றாசு. சின்னப்புல அந்த பையனுக்கு பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட கொடு, சரியா? காலையில இருந்து அவங்களும் எதுவுமே சாப்பிடாம தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து கொஞ்சம் போட்டு கொடு, சாப்பிடவே இப்படியாச்சு. நாளைக்கு வேற அவங்க அம்மாக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க. நானும் கார்த்தியும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வரோம். இந்த பையன் வேற பார்த்து தனியா இருக்கிறான், சரியா? நான் கொஞ்சம் நேரத்துல எந்திரிக்கோன்னு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சலுப்பா வேற இருக்குது, காலையில இருந்து ஒரே அலைச்சல். சரியா, நம்ம கொஞ்ச நேரம் தூங்குறேன். யோ இரியா, வீட்லயே ஒன்றும் சமைச்சிருக்க மாட்டாங்க எங்க அம்மா. இங்கே சாப்பிட்டுட்டு போவியா மீரு? உங்களுக்கு போட்டு தர, எடுத்துட்டு வரேன். இல்ல நீலா, நானும் சின்ராஸ் கடையில சாப்பிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வேணா சாப்பிடு. அம்மா இங்கே தான் இருக்காங்களா என்ன? ஆமா ஆமா, உங்க அம்மா எங்க போவாங்க? அதான் நாய் கடிச்சிருச்சுல பேசுறக்கே, அதான் உட்காந்து கிளவிங்கெல்லாம் நாயும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. சரி சரி, பார்த்து அவங்களுக்கு ஏதாவது போட்டு கொடு. முதல்ல அந்த பையனுக்கு பிள்ளைக்கு ஏதாவது போட்டு கொடு, சாப்பிட்டுட்டோம். உங்க அப்பா அம்மாவை என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடு, சரியா? நான் வீட்டுக்கு போறேன். ஏன் போய் வீட்டுக்கு போறியா? வேற வீட்டுக்கு தான் போவியா, இல்ல வேற ஏதாவது உனக்கு ஜோலி இருக்குதா? வேற யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை இருக்குதா என்ன? பேசாம போடி, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் வீட்டுக்கு தான் போறேன், தூக்கமா வருது, நான் போய் தூங்குறேன். என்னப்பா சின்ரஸ், போலாமா? சரி, உங்க வீடு என்ன இருக்கா ஊரு தானே? சரி, நீ போய்க்குவே. சரிப்பா சின்ரஸ், நான் போயிட்டு வரேன், காலையில ஃபோன் பண்ணு, சரியா? சரிப்பா கார்த்தி, காலையில கூப்பிடுற போ. நீயும் போய் தூங்கு, எனக்கு தூக்கம் வருது, நானும் அதை சொல்லிட்டு இருந்தேன். சரி, நானும் போய் படுக்கிறேன், நீ கிளம்பு கிளம்பு. சரி சின்ன போல பார்த்து எல்லாம் எடுத்துக்கொடு, நானும் போறேன் அப்படியே. நம்ம கல்யாணத்துக்கு கூட நம்மளுக்கு இவ்வளவு சலுப்பு இருந்ததுன்னு தெரியலடா. இவங்களுக்கு பண்ணி வச்சதுதான்டா ரொம்ப சலுப்பா தெரியுது இன்னைக்கு. ஆமா சென்ட்ரஸ், எனக்கும் அப்படிதான் இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு. சரி வா, போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். சரி வா, என்னமோ கடையில இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களாமா, இடத்த வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்களே என்னமோ. வா பார்க்கலாம். அந்த பையனுக்கு பிள்ளைக்கு முதல்ல எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிழங்குகளுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுத்துடலாம். அப்புறமா அந்த கருப்பாய்யாத்தாக்கும் அந்த ஐயாவுக்கும் எடுத்து கொடுத்துரும் நீ, சரியா? சாப்பிட்டுட்டோம், நான் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். சரி சின்னப்புலா. சரி நாளே எல்லாம் பார்த்து எடுத்துட்டு தட்டில் வச்சு கொண்டு போய் கொடுக்கலாம். ஏங்க நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்லைங்க, என்னால உங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை, உங்க ஃபேமிலியில ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சாட்டிருக்கு. சாரிங்க. எதுக்குங்க நீங்களாம் சாரி சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் நான் பேசி சமாளிச்சுக்குவேன். நீங்கள் ஒன்றும் அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்ன ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி நின்று இருக்கிறாங்க? ஆரா, காளி. வாங்கக்கா. வாங்க சின்ன பிள்ளைக்கா. நான் வரதெல்லாம் இருக்கட்டும்டா. என்ன தோசை எடுத்து வச்சுட்டு போயிருந்தா ரெண்டு பேரும் சாப்பிடாம அப்படியே நின்றுட்டு இருக்கிறீங்க பார்த்துட்டு. தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வரலான்ட்டு போனேன். சரி, இந்த இட்லி எடுத்துகிட்டு வந்து ஆளுக்கு 2 இட்லி போட்டு சாப்பிடுங்க. ஏன் இன்னும் சாப்பிடாம அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க? இல்லக்கா, பசி இல்லக்கா, பரவாயில்லக்கா. அது எப்படிமா பசி இல்லாமல் போகும்? எங்களுக்கு எல்லாம் காலி சொல்லிட்டான். நீ அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாத, சரியா? உங்கள் அம்மாவுக்கு எல்லாம் சரியாயிரும். நீ எதுவும் நினைக்காதம்மா, நாங்களாம் இருக்கிறோம், கவலைப்படாத. நீ சாப்பிட்டு தெம்பா இருந்தால் தானே அவங்களெல்லாம் பார்த்துக்க முடியும். சாப்பிடு. இல்லக்கா பரவாயில்ல, எனக்கு சுத்தமாக பசிக்கவே இல்லக்கா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா, நீ சாப்பிடு. இதே நானாக இருந்தால் நல்லா சாப்பிட்டு தான் அடுத்த வேலையவே பார்ப்பேன். நீ என்ன இப்படி இருக்கிற? இப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு சரிப்பட்டு வராது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சாப்பாட்டுல எல்லாம் காட்டக்கூடாதுமா. அது ராத்திரி நேரம் நீ இன்னைக்கு இருந்த நிலமையில நீ ஃபுல் டே சாப்பிடாம தான் இருந்திருப்பேன், எனக்கே புரியுது. பாரு, முகமெல்லாம் வாடி போய் கிடக்குது. 2 வாயாச்சும் சாப்பிடு. காளி, கட்டிட்டு வந்தால் மட்டும் பத்தாதடா, சாப்பாடு கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு. வந்து சாப்பிட வை, வா. ஐயா அதெல்லாம் வேண்டாக்கா, நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்படி சொல்லு. சரி சரி, எடுத்து சாப்பிடுங்க. டே காளி, நீ ஏன்டா செவத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிற? வா இந்த பக்கம் வா, நீயும் எடுத்து சாப்பிடு. முதல்ல அவங்க சாப்பிட்டுட்டுக்கா, சாப்பிடுங்க நீங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. அடாடாடா, நீ சாப்பிடு நான் சாப்பிடுன்னு ஒரே நல்ல பாசம் பொங்கிடுச்சோ. டே காளி, சாப்பிடு வாடா நீயுமே. நீயும் சாப்பிடு, 2 பேரும் ஒட்டுக்காவே சாப்பிடுங்க. இந்த இட்லி வச்சுட்டு போறேன், ஆளுக்கு 2 எடுத்து போட்டு சாப்பிடுங்க. நான் போய் புரோட்டா எதாவது இருக்குது பார்த்து எடுத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கணும் அதுக்குள்ள. அக்கா அக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, இது மட்டுமே போதும். இதுவே எனக்கு சாப்பிட முடியுமான்னு தெரியல. புரோட்டாலாம் வேண்டாம், அவருக்கு வேணா எடுத்துட்டு வந்து கொடுங்க. எனக்கு வேண்டாக்கா, இதுவே போதும். சாப்பிடாமையே அதுக்குள்ள இதுவே போதுங்கிறேன். வயிறு நிறைய சாப்பிட வேண்டியது தானே? இல்லக்கா, எனக்கு இன்னைக்கு சாப்பிட முடியாதுக்கா, ப்ளீஸ்க்கா. சரி சரி, இது மட்டுமாச்சு சாப்பிடுங்க. சரி காளி, வாடா, உனக்கு வேற ஏதாவது எடுத்துட்டு வரேன், நீயும் வந்து சாப்பிடுவா. 2 பேரும் உட்காருங்க முதல்ல. சின்ன பிள்ளைக்கா, எனக்கும் இதுவே போதுக்கா. எனக்கு சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன், இதுவே போதும். இனி எதுவும் எடுத்துட்டு வர வேண்டாக்கா. அக்கா, அப்படியே அப்பா அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கக்கா. அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல, அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு பயமா இருக்குது. நீ அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படிதான்டா இருக்கும், நாளைக்கெல்லாம் வெடிஞ்சா சரியாயிரும். அவங்களுக்கெல்லாம் நான் சாப்பிட கொடுத்துக்கிறேன். அதெல்லாம் நீலாக்கா போயிருக்கிறா கொடுக்குறக்கு, அவள் கொடுத்துருவா. நீங்க 2 பேரும் முதல்ல சாப்பிடுங்க. இந்தா இட்லி வைக்கிறேன், இது மட்டுமாச்சும் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. வாடா காளி, நின்றுட்டே இருக்காத, அந்த புள்ளையை சாப்பிட சொல்லி நீயும் சாப்பிடுவா. சரி சாப்பிட்டுட்டு இருங்க. நான் ஆளுக்கு ஒரு டம்ளர் பாலாச்சு எடுத்துட்டு வரேன். நீங்க சரியாவும் சாப்பிடல, எத்தனை போதுங்கிறீங்க. நான் பால் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு தூங்குங்க, அப்பதான் நல்லா தூக்கம் வரும். அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா. கருப்பாயத்தை அதை இது யோசனை பண்ணாம சாப்பிடுங்க. உங்களுக்கு 2 இட்லி எடுத்துட்டு வரட்டுமாக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதுவே போதும். எனக்கு எங்கே சாப்பாடே இறங்க மாட்டேங்குது எனக்கு தொண்டையில. ஆமா, ஐயனுக்கு கொடுத்தியா? ஐயாவுக்கு கொடுத்துட்டாத்தா, அதெல்லாம் ஐயா சாப்பிட்டுட்டாரு. அவர் ஏதோ மாத்திரை சாப்பிடணுமாமா, அவர் புரோட்டா வேண்டான்ட்டாரு. இட்லி தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு அதை வெளியே கைக்கு கட்டல் போட்டு படுத்துட்டாரு. நீங்களும் சாப்பிட்டுட்டு சித்த நேரமாச்சு தூங்குங்க. இப்படியே வெடி உட்காந்துட்டே இருக்க போறீங்களா? படுக்கிறேன் உட்காந்துட்டு இருக்கிற கீழப்பெல்லாம் வலிக்கதான் செய்யுது. என்ன பண்றது, படுத்தாலும் தூக்கமே பிடிக்காது.
முடியாது இன்னைக்கு. அதெல்லாம் சரியாயிரு கருப்பாயி. அது அப்படிதான் இருக்கும். சரி, எதிர்பாராத நடந்திருக்குதுல்ல, அப்படிதான் இருக்கும். இதே நினைச்சிட்டு இருக்காத, சாப்பிடு. ஆமாடி ராமை மருமகளே, அதான் அவங்க 2 பேர்த்துக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு சின்ன புள்ள கொடுக்குறான்னு எடுத்துட்டு போனாத்தா. அவ கொடுத்துட்டு வருவா, நீங்க சாப்பிடுங்க. அத்தா, உங்களுக்கு வேற ஏதாவது எடுத்துட்டு வருதா? பரோட்டா ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, எனக்கு இதுவே போதும், இனி வேற எல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி சரி, சாப்பிட்டுருங்க. அதான் அவங்க 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், சுப்பாயத்தாக்கும் சின்ன உள்ள மாமியாருக்கும். ஓ, இன்னும் அவங்களுக்கு கொடுக்கலையா? கொடு போ, அவங்களுக்கு எடுத்து கொடு, சாப்பிடட்டும். சரிங்க அத்தா. கருப்பாயத்தா சாப்பிடுங்க, சரியா? நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுருங்க. சாப்பிடு கருப்பாயி, எவ்வளவுதான் யோசனை பண்ணாலும் இனி ஒன்றும் மாற்ற முடியாது. அதுக்கு இல்ல ராமாயி, இந்த வையம் பாரு எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறான்னு. திடுதுப்புன்னு யாரோ கேட்டாங்களாமா, உடனே இந்த பிள்ளைய கட்டிக்கிட்டானாமா, எப்படி வீட்டில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான் பாரு. எனக்கு இதெல்லாம் நம்புறதா வேண்டாமா, கனவா நிஜமாவே தெரிய மாட்டேங்குது. மனசுக்குள்ள ஒரே பாரமா குழப்பமா இருக்குது ராமாயி. தொண்டை தண்ணியில எதுவும் இறங்க மாட்டேங்குது போ, தொண்டைக்குள்ளிலேயே. அத்தா போதுமா, வேற ஏதாவது எடுத்துட்டு வருதா? போதும் சின்ன பிள்ளை, இதுவே போதும். 4 இட்லி திங்க முடியுமான்னு தெரியல. மதியானம் வேற பிரியாணி அது இதுன்னு என்னென்னமோ வாங்கி கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. இப்போவே இதுவே வேண்டான்னு சொன்னா சாப்பிடுன்னு கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்கிறேன். போதும், இதுலயே ஒரு இட்லி மிச்சமானாலும் ஆயிரும். சுப்பாத்தா உங்களுக்கு? எனக்கு போதும் சின்ன பிள்ளை, நானே 2 தோசையே போதும்னு சொன்னேன். 10வது புரோட்டாவே கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். இதுவே திங்க முடியுமான்னு தெரியல. இனி வேற எல்லாம் ஒன்றும் கொண்டு வர வேண்டாம் விடு. சரி மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. அப்படியே நான் பேசிட்டு சாப்பிடுங்க சார், சரியா? சரியத்தா, இந்த புரோட்டாலாம் நிறைய வேற இருக்குது. அதெல்லாம் வச்சு என்ன பண்றது? அந்த அக்கா அவங்க இருப்பாங்கன்னு நினைச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறார் போல. இந்த சீதாக்கா மலரக்கா வீட்டுக்கு போயிட்டாங்களா இருக்குது. நாங்கள் கொண்டு போய் பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க, அங்கே கொடுத்துட்டு வரேன். நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? சரி போவியாமா? அம்மா, நீ ராமாய் மருமகளெல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்தீங்க, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? நீ சாப்பிட்டுக்குவா அவோ? இன்னும் இல்லத்தா, நானும் தான் இன்னும் சாப்பிடல, அவளும் சாப்பிடல. அதான் அந்த அக்காங்களுக்கு கொடுத்துட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு வரோம். அது சரி, அந்த பையனுக்கு பிள்ளைகளை சாப்பாடு கொடுத்தியா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு செவத்தை பார்த்துட்டு அவங்க வாட்டுக்கு ஏதோ இடத்தை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் தான் கொண்டு போய் இட்லி தோசையெல்லாம் கொடுத்துட்டு வந்தால் சாப்பிட சொல்லி, வேண்டாம் நாங்கள் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? என்ன நோப்படியா? அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு தெரியாதா? அப்புறம் அப்படியான்னு கேட்குறீங்க? அப்படிதான். சரி, நீங்கள் சாப்பிடுங்க. அதெல்லாம் அது என்னமோ நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு வேறு போகணுமாமா அவங்க. அது உங்கள் பையனும் போகிறாராமா, போயிட்டு வரட்டும். யார் சென்றாசா? அவனே சொன்னானா போறேன்னு? ஆமாம், அவர் சொல்லிட்டு தான் போய் தூங்க போயிட்டாரு. நீங்களும் போய் சாப்பிட்டு தூங்குங்க. இதான் நிலாவோட வீட்டுக்காரங்க இவரும் போகிறாங்களாமா. சரி, போனால் போயிட்டு வரட்டும், கூட மாட இருந்து பார்த்துக்கிட்டோம். எப்படி இருந்தாலும் நாளைக்கு லீவு தானே, போகட்டும். நீங்களும் போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. நான் போயிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன், நான் வந்துடுறேன். கதவு முன்னாடி கதவு மட்டும் சாத்திட்டு உள்ள கதவு தாள் மட்டும் போட்டு வைக்காதீங்க, சும்மா சாத்தி வைங்க, நான் வந்துடுறேன். போயிட்டு வா, எனக்கும் தூக்கமே வரல. நான் சித்த நேரம் இங்க பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னமோ பண்ணுங்க. சுபாயத்தா, நீங்களும் வெடி உட்காந்து போறீங்களா எங்கள் அத்தை கூட சேர்ந்துட்டு? இது ஆள் கடத்த போது நான் பேசிகிட்டே இருக்கோம். இல்ல சித்த நேரம் பேசிட்டு அப்படியே படுக்குறேன் அவளு. அதான் கருப்பாயும் உட்கார்ந்துட்டு இருக்கற, அவளு தூங்க போகல. ராமையும் இருக்கறா, அவளே பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நான் தூக்கம் வந்தா நாங்க திண்ணையிலே போய் படுக்குறேன். என்ன வேக்காட்ல உள்ள போய் படுத்தால் தூக்கம் வருதா என்ன? ஆமா அத சொல்லு சுப்பாயி. ஏண்டி சின்னப்புள்ள, ஏண்டி ஏசி மாட்ட காலங்க வராங்கன்னு சொன்னா ஒருத்தனையும் காணா, சும்மா சொல்லிட்டானா? காசு கொடுத்து ஏமாந்துட்டு வந்துட்டமாடி. ஏசியும் வரல, ஆள் மாற்றக்கும் வரல, ஒன்னையும் காணா. இவங்க பிரச்சனையில அதை கேட்கறதுக்கு நான் மறந்துட்டேன். பணம் கூட வேற கொடுத்துட்டு வந்துட்டான். அதெல்லாம் வந்துருச்சு, அதை எங்கே நீங்கள் கவனித்தீங்க? அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் தான் வீட்டுக்கு போய் எல்லாம் இறக்கி வச்சுட்டு வந்துட்டேன். மாட்டுக்கு மட்டும் நாளைக்கு வர சொன்னேன். இன்னைக்கு இந்த பிரச்சனையில் எங்கே மாட்டுக்கு அங்கே பக்கத்தில் நின்று பார்க்கணும், யார் போய் நிற்கிறது? உங்கள் பையனும் போக மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். அதனால தான் நாளைக்கே வர சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் தான் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், காசு கொடுத்து அனுப்பிட்டேன். அதானே பார்த்தேன், இன்னும் வரலையே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்பளே உங்ககிட்ட கூப்பிட்டு கேட்கலான்னு பார்த்தா நீ அதுக்கு இதுக்கு என்னமா இப்பதான் நாட்டியம் ஆடிட்டு இருக்கிற. ஆமாம், நாட்டியம் ஆடுறாங்க, நாட்டியம். சரியாத்தா, நீங்கள் சாப்பிடுங்க. அவங்களாம் நாளைக்கு வந்து மாட்டிக்குவாங்க. நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. நீயோ மருமகளே இன்னைக்கு என்ன நல்லா ஊர் சுத்திட்டு வந்தீங்களா? இருக்குது ஒரே ரவுண்டு தான் போனா இறங்கா. ஆட போடி சுப்பு, இவளை கூட்டிட்டு போய் எனக்கு இன்னைக்கு 1 லட்ச ரூபா வீணானதான் மிச்சம். பேங்க்கு போலான்னு போனேன்னா அது சரி எல்லாம் கொஞ்சம் வட்டி பணம் எல்லாம் சேர்ந்து இருந்தது. சரி, கொஞ்சம் செலவுக்கு எடுத்துக்கலான்ட்டு இவ கண்ணு முன்னாடி சரி நீ சும்மா வந்து எடுக்கிறமா, ஒட்டுக்க 2-3 மாசத்துக்காக செலவுக்கு எடுத்துக்கலான்ட்டு 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டேன்டி. அது பொருட்களை இவளுக்கு வர வழியில ஏதோ திங்கிற கேட்டான்ட்டு சரி கடைக்கு கூட்டிட்டு போய் ஏதோ பிரியாணி அது இதுன்னு ஏதோ வாங்கி திங்க. சரி, வயிற்றுக்கு தானே திங்கிறான்னு நானும் வாங்கி கொடுத்துட்டேன். சரி, இந்த பையனோட துணியெல்லாம் தேய்ச்சி போடுறதுக்கு அயன் பாக்ஸ் என்னமோ நீ கொயர் கருகி போச்சுன்னு சொன்னாலா. சரி, அது ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் கையோட. அதான் வந்திருக்கிறோம்ல அப்படின்ட்டு கடைக்குள்ள போனேன்டி. போனதுதான் பேரு. சும்மா இருந்தாலும் ஏசி வாங்கணும் அது வாங்கணும், இல்லாட்டி நான் லோன் போட்டு வாங்கிடுவேன் அப்படி இப்படின்னு எதையோ ஒன்று பேசி வாங்க வச்சுட்டாடி. சரி எப்படியோ நீ வாங்கி கொடுத்துட்டீல, அப்புறம் என்ன அவளுக்கு மட்டுமே 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தியா? இல்ல அவ கேட்டது ஏதோ 40,000 ரூபாய் தான் என்னமோ சொன்னாங்க. அப்புறம் நானுமே சரி அவளுக்கு வாங்குறப்ப நான் மட்டும் சும்மா இருக்கோன்னு, நான் தான் கரண்ட் பில் அது இதெல்லாம் கட்டோன்னு, சரி நமக்கு மட்டும் என்ன வேக்காடு இல்லையா அப்படின்ட்டு சரி நானும் ஒன்று வாங்கிக்கலான்ட்டு யார் ரூமுக்கு ஒன்று போட சொல்லி 2ஆ வாங்கிட்டேன். ஓஹோ, அப்போ உனக்கு சேர்த்து தான் வாங்கியிருக்கிறப்போ அப்போ இன்னும் எல்லாம் குழு வந்து தூங்குவேன் நீயுமா? ஆமாப்போ, என்ன குழுவா என்னம்மா போ, செலவானதே மிச்சம். சரி விடு, வெயில் காலம் வந்தா
ஆமா நீலா, நானும் மலரும் இப்பதான் சித்த நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டோம். என்னக்கா சொல்றீங்க? இந்த சின்ன புள்ள வீட்ல தான் கொடுத்துட்டு இருக்கா சோனி கிட்டதா. நீங்க அதுக்குள்ள சாப்பிட்டாச்சா? தட்டுல போட்டு எடுத்துட்டு வர சொன்னா உங்களுக்கு. அப்படியா? நானே சரி மத்தியானம் சாப்பிடலையா, அதான் மதியானம் இருந்து ஒரே சண்டையா இருந்தது இல்லைங்க, அதான் நானும் மலருமே அதான் வந்தோம்ல, நீயும் தானே வந்த, பார்த்துட்டு சரி சாப்பிடாமே வந்துட்டோம்னா காலையில சாப்பிட்டது, சரி அதான் கொஞ்சம் நேரமாவே சாப்பிட்டுட்டோம். சரி சரி, அப்போ உங்களுக்கு வேண்டாமா? சரி பிள்ளைங்கள வேணா சாப்பிட சொல்லிடலாமா? காலையிலக்கெல்லாம் வச்சு நல்லா இருக்குமான்னு தெரியலக்கா கடையில் வாங்கினது. அப்படியா? சோனி தான் சாப்பிடாம இருந்தா, மாயா கூட வந்து சோறு கொஞ்சம் சாப்பிட்டா, அவள் தோட்டத்துக்கு போயிருந்தால இன்னைக்கு. சரி பிள்ளைங்க சாப்பிடாம ஆளுக்கு 2 எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டோம் சொல்லிடுறீங்களா? அப்படியே நான் இப்பதான் இங்க வந்து உட்கார்ந்தேன். சரிக்கா, பூமாரி கூட இங்க தான் இருக்கிறாளாட்டு இருக்குது. ஏமல இருக்கு உங்க பையன், நீங்க அவனுக்கு என்ன புரோட்டானா ரொம்ப பிடிக்கும்ல, அவன் எங்கக்கா? அவனும் சாப்பிட்டான் இல்ல, வீட்டுல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு வேணா ஃபோன் பண்ணி பாருக்கா, சாப்பிட்றானு கேளுக்கா. அவன் வேற தூங்கிட்டானே இல்லையான்னு தெரியல, முழிச்சிட்டு இருக்கிறானான்ட்டு. தோட்டத்துல வேற இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கிறான் போல, ஒரு வேலை தூங்கியிருப்பானே என்னமோ. சரி இதுக்கு நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். பண்ணுங்க பண்ணுங்க. அண்ணா, இந்த அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு தெரியலையே. ஏதாச்சும் ஒரு வீடியோ பாக்குறக்கு, ஒரு ஷார்ட்ஸ் பாக்குறக்கு விடுறாங்களா? எப்ப பார்த்தாலும் நொயின் நொயின்ட்டு. இன்னத்துக்கு எதுக்கு அம்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே, என்னன்னு கேட்கலாம். சொல்லும்மா. என்னடா பண்ணிட்டு இருக்கிற? தூங்கிட்டியா இல்லையா? படுத்துட்டு தான் இருக்கிற. எங்க தூங்குற கூடுறீங்க? இப்போ ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதாவது போய் வாங்கிட்டு வரணுமா என்ன? அதுக்கு தான் கூப்பிடுவீங்க. என்னன்னு சொல்லுங்க, இல்லாட்டி நான் தூங்கிடுவேன். தூக்கமா வருது எனக்கு. சரிடா சரி, அப்பனா நீ தூங்கு. ஒண்ணுமில்ல. சரி சரி தூங்கு தூங்கு, தூக்கம் வந்தா அப்புறம் தூங்கு. வேண்டாம் நீ, அவன் தூங்கிட்டான் இருக்குது. நீங்க கொண்டு போய் சாப்பிடுங்க போங்க. மாமா என்னம்மா படுத்துட்டு இருந்தவன தூங்கிட்டியான்னு கேட்டுட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. இல்லடா நீ தான் தூக்கம் வருதுன்னு சொன்ன. சரி தூக்கம் வரல, இப்போ என்னன்னு சொல்லுங்க சீக்கிரம். அது இல்லடா, அந்த கடையில பரோட்டா இந்த சிக்கன் கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களாமா, அதான் சரி உனக்கு வேணுமா என்னன்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். அது தூக்கம் வருதுன்னு சொன்னீங்களா, சரி நீ படு தூங்கு. சரி அதான் அவங்களவே சாப்பிட சொல்றேன். கம்மன் இருங்க, நீங்க வாட்ட கூப்பிட்டு சிக்கன் கறி பரோட்டான்னு சொல்லிட்டு இப்போ தூங்குங்கிறீங்க. எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே வரேன். இல்லாட்டி வீட்டுக்கு கொண்டு வரீங்களா? வீட்டுக்கெல்லாம் கொண்டு வர முடியாதுடா. இதை அந்த சின்ன புள்ளையுமே நிலா வந்து கொண்டு வந்தாங்க. பூமாரி சோனியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி உனக்கு வேண்டாட்டி சொல்லு, அவங்களுக்கே கொடுத்தாரு அதையும். வர எனக்கு எடுத்து வைங்க, நான் வந்துடுவேன். 2 நிமிஷத்துல வந்துடுவேன். எடுத்து வைங்க, எல்லாத்தையும் தீத்துறாதீங்க. சிக்கன் கறி பரோட்டான்னு சொல்லிட்டு தூங்குறதாமா நான். அப்புறம் தூக்கத்தில் கூட எனக்கு அதுவே வரும். நான் வந்துடுறேன் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். அந்த பிள்ளைங்களை எல்லாம் தின்னு தீத்துறாதீங்கன்னு சொல்லி வைங்க, வரேன். சரி வா வா சீக்கிரமா. என்னக்கா வரானாமா? வரானாமா. அது பரோட்டா சிக்கன் கறின்னு சொன்னா வராம இருப்பானா? படுத்துட்டான் போல, சொன்னது உடனே கிளம்பி 2 நிமிஷத்துல வரணுங்கிறான். வந்துருவான்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு தான் தெரியும், அவனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் வருவான்னு. என்ன நிலா, நீ சாப்பிட்டியா இல்லையா? பசியாப்பமா? இல்லக்கா, அவங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எனக்கும் பசி தாங்கல, அதான் மதியானம் சாப்பிடல. இந்த சின்ன பிள்ளை தான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறானா, அவதான் சோனி கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் மதியானம் எல்லாம் போய் மாமியார் மருமகளும் நல்ல ஹோட்டல்ல பூந்து எல்லாம் நல்ல பிரியாணி வாங்கி எல்லாம் வெட்டிட்டு வந்திருக்கிறாங்க. நாம தான் பட்னியா கிடந்திருக்கிறோங்க. அது சரிதான். ஆமா, அந்த பையனு பிள்ளைய என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதான் சாப்பிட்டாங்களா இல்லையா? போட்டு கொடுத்தக்கா, அதெல்லாம் சாப்பிட்டாங்க. சரி சாப்பிட்டா சரி. பையன் நல்லா பாவம், நல்லா வைந்தான். அந்த காலையில கொஞ்சம் ஒரு மாதிரி பேசும். பையன் நல்ல பையன். ஆமாக்கா. சரி உட்காரு, ஏன் நின்றுட்டு இருக்கிற? அதான் சின்ன பிள்ளை தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாளா? இல்லாட்டி நீயும் போய் 2 சாப்பிட்டுட்டு வா போ. இல்லக்கா, இதுக்கு மேல சாப்பிட்டா எனக்கு வயிற்றுல இடம் இல்ல. நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஏன் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தூக்கம் வரலையா? நானும் சரி எவ்வளோ நேரம் தான் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது. சரி எதை நீங்களும் போய் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களா? சரி அப்போ நானும் சித்த நேரம் அங்கே இருந்துட்டு சரி அப்படியே வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு இப்படியே இங்கேயே உட்காந்துட்டோம். ஆமாக்கா, அதான் எங்கள் வீட்டுக்காரமா சின்ன பிள்ளை வீட்டுக்காரங்க தான் போய் அந்த பையனுக்கு பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்களாமா. அதெல்லாம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. என்ன நல்லா சொல்கிற? இவங்க 2 பேருமா போய் பண்ணி வச்சாங்க? ஆமாக்கா, அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அந்த பையன் நடந்ததெல்லாம் சொன்னான். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். சின்ன பிள்ளை தான் அவங்க அத்தை கிட்ட ஏதோ சொன்னாலாட்டு இருக்குது. அவங்க அத்தை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா நிலா, நாங்க கேள்விப்பட்டோம். அவங்க அப்பா கூட ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாராம இப்பதான். அவங்க அம்மாக்கு உடம்புக்கு ஏதோ முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இந்த அவசரமா கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிதானே? ஆமாக்கா ஆமா. ஏன் நிலா, நீ சாப்பிடலையாடி? அதான் நான் அங்கேயே சாப்பிடல சின்ன பிள்ளை. போதும் எனக்கு ஃபுல்லாதான் இருக்குது. நீ சாப்பிட்டுட்டே இல்லையா? இன்னைக்கு ஃபுல் டே நல்லா கட்டுன்னு கட்டியிருக்கிறேன் போ. இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சனோ காலையில இருந்து நல்ல சாப்பாடா கிடைக்குது எனக்கு. அது சரிதான். நல்லா நீ போய் ஊர் சுத்திட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தா சாப்பிட்டுக்குது ஏசன பிள்ளை. நாங்க தான் உங்களையும் மாமியார் திட்டிட்டு இருக்கிறாங்கன்ட்டு என்ன ஏதுன்னு சாப்பிடாம கொள்ளாம அங்க போய் காத்துட்டு கடந்து தின்னுட்டு இருந்தோம். ஆமா பாருங்க, அந்த கிழவி எப்படி நினைச்சிருக்குதுன்னு. சரி, அவங்க நினைச்சது தப்பு இல்ல. எங்க வீட்டு ஆளுங்க தானே பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த கிளவி பேசுனதுல என்ன தப்பு இருக்குது? அது சரிதான். சரி என்ன உனக்கு தான் வயிறு இருந்து தூக்கம் வந்துருமே, தூங்க போகலையா? அம்மா என்ற வயிறு வரேன்னு தானே வந்துட்டானா?
வந்துட்டாக்கா, அவனுக்கு எடுத்து கொடுத்து தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சோனி, பூமாரி, மாயா, அவன் எல்லாரும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சரி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கங்கன்ட்டு கை கழுவிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஏன் நிலா, உனக்கு தூக்கம் வரலையா? எங்க சின்ன புள்ள தூங்குறது? படுத்த தூக்கமா வரும் இன்னைக்கு. நாளைக்கு வேற இந்த தேர்தல் ரிசல்ட் ஆமா, யார் ஜெயிப்பாங்க என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது சின்ன புள்ள. யார் வருவான்னு ஒரே பதட்டமா இருக்குது இப்போ. ஆமா ஆமா, நானும் மலரும் கூட அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். யார் இந்த வாட்டி வருவாங்க என்ன ஒன்றும் தெரியல. எல்லாம் புதுசா வரவங்க வரணும்னு ஆசைப்படுறான். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இன்னைக்கு ஒரு நைட்டு தானே, எல்லாம் நாளைக்கு இந்நேரத்துக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா? ஆமா ஆமா சின்ன புள்ள, நல்லது நடந்தா சரிதான்.